எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்நாளில் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இந்த தாமச குணம் வரக்கூடிய காலம் எப்பொழுது அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவாக பார்க்க போகிறோம். இந்த தாமச குணம்னா என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் வாழ்நாளில் செய்யக்கூடிய செயல்களில் மந்தத்தன்மை ஏற்படுத்துவது, ஒரு மனிதன் வாழ்நாளில் செய்யக்கூடிய காரியத்தில் தடை ஏற்படுத்துவது, ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல்களை தள்ளி போடுவது, இதையெல்லாம் தாமச குணம். ஒரு அலட்சியத்தன்மை, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தன்மையை ஏற்படுத்துவதா தாமச குணம். இந்த தாமச குணத்தை தரக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். கிரகங்களில் உயர்ந்தவராக சொல்லப்படக்கூடிய சனி பகவான் தான் ஒரு மனிதனுடைய தாமச குணத்தை தரக்கூடியவர். இந்த தாமச குணம் வாழ்நாளில் ஒரு மனிதனுக்கு எப்பொழுதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு மனிதனுக்கு தாமச குணம் ஏற்படும். இப்போ ஒரு வேலைக்கு வாழ நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அது காலையில் 10 மணிக்கு வா அப்படின்னா நம்ம 12 மணிக்கு போய் நிற்போம். அது மாதிரி அந்த நேரங்களில் ஒரு மனிதனுக்கு வந்து அந்த தாமச குணத்தை சனி பகவான் ஏற்படுத்துவார். அதே மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இடத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை கிடைக்காம போறது, மனதில் தேவையற்ற விஷயங்களை வந்து போட்டு சேமிச்சு வச்சுக்கிட்டு அதை பற்றி குழப்ப, என்னடா இப்படி நடந்துட்டு இருக்கு, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரியான அந்த மனசுல தேவையில்லாத விஷயங்களை வந்து வைத்துக் கொள்ளும் போது ஒரு தாமச குணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமையும். தன்னை பற்றி தவறான அபிப்பிராயம் வைத்துள்ள போதும் தாமச குணம் ஏற்படும். நம்மளால போய் செய்ய முடியுமா அப்படிங்கும் போது அந்த செயலை செய்ய முடியாமல் ஏற்படும். அந்த செயல் செய்வதற்கான ஒரு தடை ஏற்படும். நான் போய் இதை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயத்துக்கும் தன்னை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கும் பொழுதும் ஒரு செயலை செய்வதற்கான தாமச குணம் ஏற்படும். தனக்கு ஒரு இடத்தில் கிடைக்கக்கூடிய சரியான வெகுமதி மறுக்கப்படும் போதும் ஒரு மனிதனுக்கு தாமச குணம் ஏற்படும். தனக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்காமல் போகும்போதும், வாய்ப்புகள் கிடைப்பதில் வந்து தடை ஏற்படும் போது ஒரு மனிதனுக்கு தாமச குணம் ஏற்படும். இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு தாமச குணம் ஏற்படக்கூடிய காரணிகள். இப்போ ஒரு மனிதனுக்கு தாமச குணம் எப்பொழுதெல்லாம் ஏற்படும், சனி பகவான் எந்த காலத்திலெல்லாம் ஒரு மனிதனுக்கு தாமச குணத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னா, ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்துல லக்னத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுதும், லக்னத்தை சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கும் போதும், சனி பகவானுக்கு மொத்தம் 3 பார்வை, அதில் நேரடியாக 7ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுதும், ஒருவருடைய ஜாதகத்துல லக்னத்திற்கு சனி பகவான் லக்னாதிபதியோட சாரத்துல சனி பகவான் நிற்கும் பொழுதும், லக்னாதிபதி சனி பகவானுடைய சாரத்தில் நிற்கும் பொழுதும், அதே மாதிரி கோச்சார ரீதியாக ஒருவருடைய ராசியின் மீது சனி பகவான் பயணிக்கக்கூடிய காலம். இப்ப சனி பகவான் பாத்தீங்கன்னா அடுத்த பயிற்சி எப்போ வந்து மீனத்துக்கு போறாரு, அப்ப அந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு மந்தத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய காலமா வரும். அந்த மீன ராசியின் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். குரு பகவானின் மீது சனி பகவான் பயணிக்கக்கூடிய காலம். இதையெல்லாம் வந்து ஒருவருடைய ஜாதகத்துல ஒருவருடைய ராசியின் மீது இதெல்லாம் பயணிக்கும் போகும்போது அந்த ஜாதகருக்கோ அந்த ராசிக்காரருக்கோ மந்தத்தன்மை ஏற்படுத்தக்கூடியவராக சனி பகவான் வந்துருவாரு. இப்ப சனி பகவான் அடுத்த பயிற்சியின் மீனராசியில போறாரு. மீனராசியில் அமர்ந்து நேரா 7ஆம் பார்வையை எங்க பார்ப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசியை பார்ப்பாரு. அப்ப அவர்களுக்கும் சில மந்தத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த சனி பகவான். மந்தத்தன்மை, ஒரு செயலை செய்வதற்கான தடை, ஒரு காரியத்தை செய்வதற்கான தடை, ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைப்பு, அந்த வாய்ப்பை தவற விடக்கூடிய வாய்ப்பு, ஒரு செயல் செய்யும் போது அலட்சியத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு, தன்னை பற்றி சில தவறான அபிப்பிராயத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் சனி பகவான் அந்த குறிப்பிட்ட காலத்துல ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்துல சனி பகவான் லக்னத்தில் அமர்ந்தும் பொழுதும் சரி, ஒரு விஷயத்தையும் ஒரு செயலையும் செய்வதற்கு வாழ்நாள் முழுவதும் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த மந்தத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும். முட்ரா பார்த்துக்கலாம். ஆனால் இந்த குணங்கள் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இந்த இடங்கள்லாம் வரும்போது மந்தத்தன்மை ஏற்படும் சொன்னோம் பாத்தீங்களா, தாமச குணம் வரும்னு சொன்னோம் பாத்தீங்களா, அவர்கள் அதே சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு வைராகியத்தையும் தரக்கூடியவராக வருகிறார். இவர்கள் மட்டும் இந்த அலட்சியத்தன்மையும் தன்னை பற்றி இந்த தவறான அபிப்பிராயத்தை தூக்கி போட்டு அந்த முழு முனைப்போடு வைராகியத்தோடு ஒரு செயலை செய்ய எப்ப இறங்குறாங்களோ இவங்கள மாதிரி யாருனாலும் வேலை செய்ய முடியாது. அதையும் கொடுக்கக்கூடியவராக சனி பகவான் வருகிறார். இவங்களுக்கு மாதிரி யாருனாலும் வேலை செய்ய முடியாது. அதே மாதிரி இவங்களை மாதிரி யாருனாலும் ஒரு விஷயம் தள்ளி போட முடியாது. இந்த 2 குணத்தையும் தரக்கூடியவராக சனி பகவான் வருகிறார். அப்பொழுது அந்த சனி பகவானை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு உரியவராக்கிக்கணும். நமக்கு வேணுங்கிற மாதிரி நமக்கு அந்த வைராகியத்தை தரக்கூடியவராக மாத்திக்கணும். தாமச குணத்தை தள்ளி போட்டு வைராகியை தரக்கூடியவராக மாத்திக்கணும். அதற்கு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் ஒன்று சொல்றேன். சனி பகவான் தனியாக இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று, அதாவது ஒரு கோயில்ல பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கும் தனி சன்னதி இருக்கும். அந்த கோயிலுக்கு சென்று அவரவர் ஜென்ம நட்சத்திரத்தின் அன்று சென்று அங்குள்ள சனி பகவானிடம் இரும்பு சட்டியில வந்து நல்லெண்ணெய் ஊற்றி அவர்கள் முகம் பார்த்து அந்த கோயில வைத்து விட்டு வருவது, இது வந்து ஒரு சிறப்பான பரிகாரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னை விட தாழ்ந்த நிலையில் உள்ளவர்கள், அதாவது இப்ப நம்ம ஒரு செயல் செய்யறோம்,
அந்த செயலை கூட செய்ய முடியாம எத்தனையோ பேர் இருப்பாங்க. அந்த நிலையில சொல்றாரு. இப்ப நம்ம ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்போம், நமக்கு கீழே ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தன்னை விட ஒரு இடத்துல தாழ்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம நினைப்போம்ல, என்ன பாவம் நம்மள பரவாயில்ல, நம்ம கூட இத்தனை விஷயத்தை செய்யறோம், நம்ம இந்த விஷயத்த அவனால செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா. அந்த நபர்களுக்கு சென்று ஒரு செருப்பு, ஒரு ஜோடி செருப்பு வாங்கி கொடுத்து அவர்களுக்கு குடை வாங்கி கொடுப்பது வந்து ஒரு சிறப்பான பரிகாரமாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஒருவருக்கு இயலாதவருக்கு ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதும் இந்த சனி பகவானுடைய முழுமையான பலனை நம்மளால பெறுவதற்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுது. பெரிய லெவல்ல தொழில் ஏற்படுத்தி கொடுக்காட்டியும் பரவாயில்ல, இந்த சின்ன சின்னதா பேனா வித்துட்டு இருப்பாங்க, ஒரு கர்ச்சீப் வித்துட்டு இருப்பாங்க. இப்ப எத்தனையோ வீடியோல பார்க்கலாம், அவங்க கூட்டு போய் எச்சா பேனா வாங்கி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி நம்மளால ஒருத்தருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 200 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அந்த சக்தியின் அளவுக்கு ஒருத்தருக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதும் சிறப்பான பரிகாரம். ஏன்னா சனி பகவான் சொல்லக்கூடியவர் தொழில்காரகன். அந்த தொழிலை ஒருவருக்கு ஏற்படுத்தி கொடுப்பது சிறப்பான பரிகாரமாக சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் செய்யும் பொழுது சனி பகவான் அந்த தாமச குணத்தை நம்மளுக்கு எடுத்து தூக்கிட்டு வைராகியத்தை நம்மளுக்கு கொடுத்துருவார். அந்த வேலையை வந்து சிறப்பா செய்வதற்கான அந்த அலட்சியத்தன்மை நீக்கிட்டு நமக்கு அந்த வேலையை சிறப்பா செய்வதற்கான வைராகியத்தை நம்மகிட்ட கொடுத்துருவாரு. இதெல்லாம் அவரவர் சுய ஜாதகத்தை நம்ம ஆராயும் போது சிறப்பான பலன்களை எடுத்து நம்ம சொல்ல முடியும், சிறப்பான பரிகார முறையில நம்ம சொல்ல முடியும். இறை வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது வாழ்வில் மனிதன் பல வெற்றிகளை அடையக்கூடியவனாக மாறுகிறான். நான் பேசக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும்.